இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் டிசைன், ஓகேவா? ஸோ ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு அயன் ஸ்டோன் வச்சு நம்ம எப்படி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா சீக்வன்ஸ் நீடில் தேவைப்படுது, சுகர் பீட்ஸு, ஆன்டிக் பீட்ஸு, அயன் ஸ்டோன், ஸோ ஜரி த்ரெட். இது இருந்தாலே போதும். வெறும் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான், ஓகேவா? ஸோ இது இருந்துச்சுனாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் சீக்வன்ஸ் நீடில் இருக்குது. சீக்வன்ஸ் நீடில் எதற்காகனா நம்ம பீட்ஸ்லாம் லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த நீடில் தான் சீக்வன்ஸ் நீடில். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது. ஜரி த்ரெட் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதோட ஸ்ட்ரென்தன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் நார்மல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜரி த்ரெட் பெஸ்ட்டு நீங்கள் பீட்ஸ்லாம் பண்ணுற டிசைன்ஸ் பண்ணும்போது. ஸோ இது அயன் ஸ்டோன். அயன் ஸ்டோன்னா இதுவும் நான் உங்களுக்கு பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி இது நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாத்தை அப்படியே அப்சைட் டவுனாக வச்சுட்டு அயன் பண்ணால் போதும். இது அதில் இருக்க க்ளூ மெல்ட் ஆகி நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே தான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு அந்த அயன் ஸ்டோனை நான் அதில் ஸ்டிக் பண்ணுறேன். அது எப்பயுமே ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம விடணும். நான் இந்த வீடியோ அப்படியே லைவாக எடுக்கிறதால என்ன பண்ணேன்னா அது ட்ரை ஆகவே விடலை. ஸோ நான் என்னோடய ப்ராசஸ் பீட்ஸ் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்மளது இருக்குல்ல சுகர் பீட்ஸ், நான் சொல்லியிருந்தால 1 inch. ஸோ சைஸ் 1 உடையது சுகர் பீட்ஸ் நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை சீக்வன்ஸ் நீடில் லோட் பண்ணுவோம். உங்களுக்கு லோட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் லோட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் நீடட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 or 3 பீட்ஸ் நீங்கள் எடுத்து அது மாதிரியே நீங்கள் போடலாம், ஓகேவா? ஸோ நான் இதில் லோட் பண்ணிடுறேன். லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 பீட்ஸ் லோட் ஆகிடும் அந்த நீடிலோட கார்னரில். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டமில் ஜரி த்ரெட் வச்சுருப்பேன். ஸோ ஜரி த்ரெட் வச்சு நான் மேலே போர்ஷன்லேருந்து அந்த ஜரி த்ரெட்டை அப்பராக இழுத்து அதில் நான் இந்த பீட்ஸை லோட் பண்ணி இந்த என்டையர் அயன் ஸ்டோனையும் கவர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ 4 சைட்ஸுமே சுகர் பீட்ஸால் ஃபில்டப் ஆக போகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய 4 சைட்ஸுமே வந்து சுகர் பீடால் கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் எண்ட் நாட் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ ஆன்டிக் பீட் வந்து சைஸ் நம்பர் 4 ஓகேவா. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து இது சுகர் பீடு as well as வந்து ஆன்டிக் பீடு. ஆன்டிக் பீடோட சைஸ் வந்து 4, சுகர் பீடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து அது ப்ராப்பராக இன்னும் ட்ரை ஆகலை, அதனால் வந்து அந்த அயன் ஸ்டோன் வந்து அப்பராக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீட் வந்து நான் அதே மாதிரி இதில் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த சர்க்கிளாக வந்து இதை ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான், 4 சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஆன்டிக் பீடை வந்து லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிடுறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இதோட 4 சைட்ஸும் கவர் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீடு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் கூட நீங்கள் போடலாம் அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸில் வந்து 2 ஆன்டிக் பீட் வச்சு நான் டிசைன்ஸை முடிச்சிடுறேன். பட் இதுக்கப்புறமும் வந்து டிசைன்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வேணால் கொண்டு போகலாம். உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.